ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான சாப்பாடு அப்படின்னு கேட்டால் அதில் முக்கியமான சாப்பாடு பார்த்திங்கன்னா கறி தோசை. இன்றைக்கி நம்ம அந்த கறி தோசையை வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் மசாலா இல்லாதவங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சிக்கன் மசாலா சேர்த்து பண்ணிங்கன்னா தான் நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்ல மாவாக வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்தது இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை நான் கட் பண்ணாமல் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் கறி தோசை சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். சிக்கன் நம்ம போன்லெஸ் சிக்கன் சேர்க்கறதுனால வேகிறது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதுவும் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி போட்டிருக்கறதுனால ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே வெந்துடும். சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணி பதம் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, தண்ணி சேர்க்காமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கன் கீமா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால நமக்கு அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நம்ம தோசையோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுருங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கடைசியாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கறி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால் மிளகுத்தூளை கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ நமக்கு சிக்கன் கீமா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம கறி தோசை பண்ணிடலாம். கறி தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது தோசைக்கல்லை நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து தோசை ஊற்றிக்கோங்க. தோசை ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா நமக்கு தோசை வேகாது. அதே நேரத்தில் ரொம்ப மெல்லிசாக இருந்தது அப்படின்னா உங்களால் பெரட்டி போட முடியாது. அதனால கொஞ்சம் மீடியம் சைஸ் அளவுக்கு தோசை ஊற்றிக்கோங்க. தோசையை சுற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 செகண்ட் தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு முட்டை எல்லாத்தையுமே அந்த தோசை மேலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கறி தோசை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த கொத்துக்கறியை இதோட சேர்த்துக்கலாம்.
கொத்துக்கறியை நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். இப்போ நீங்கள் தோசையை திருப்பி போட்டுருங்க. தோசையை பெரட்டி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த சிக்கன் எல்லாமே உதிராமல் தோசையோட நல்லா ஒட்டி இருக்கும். பெரட்டி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான கறி தோசை தயாராகிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு கறி தோசை சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வீட்டிலையே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. பொதுவாக ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா மட்டன் வச்சு செய்வாங்க. நம்ம இன்றைக்கி சிக்கன் வச்சு பண்ணியிருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற அடுத்தடுத்த குக்கிங் வீடியோஸ் அண்ட் vlog வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அமில்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.